இன்று 12 நவம்பர் 25 புதன்கிழமை மாலை தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு. பொதுவாக தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டிற்கு மாலை நேரம் சிறந்தது. சிவன் கோயில்களில் பைரவர் சன்னதியில் அபிஷேகத்தில் கலந்து கொள்வது சிறப்பு. ஆலயத்தில் வழிபாடு செய்தால் பைரவர் சன்னதிக்கு முன் தீபம் ஏற்றி மலர்கள், விபூதி, குங்குமம் போன்றவற்றை படைத்து மந்திரங்கள் ஜெபித்து வழிபடலாம். இந்த தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டினால் கடன் தொல்லைகள் நீங்குதல், வேலை வாய்ப்பு பெறுதல், குடும்ப பிரச்சனைகள் தீருதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. வழிபாட்டு முறைகள். கோயிலில் மாலை நேரத்தில் பழமையான சிவன் கோயிலுக்கு செல்லுங்கள். பைரவர் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வழிபடுங்கள். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தரலாம். பைரவர் சிலைக்கு முன்பாக விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்கள். பழங்கள், மலர்கள், விபூதி, குங்குமம் போன்றவற்றை படைக்கவும். நெய் விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். பைரவர் காயத்ரி மந்திரம் அல்லது 108 பைரவர் போற்றிகளை ஜெபிக்கலாம். பைரவர் காயத்ரி மந்திரம். ஓம் ஸ்வானத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ பைரவ பிரசோதயாத். வடை மாலை சாற்றுதல், ருத்ராபிஷேகம் செய்தல், பைரவருக்கு அர்ச்சனை செய்தல். இந்த பைரவர் வழிபாட்டில் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்து கொள்வதன் பலன்கள். கடன் தொல்லைகள் நீங்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும், பயம் நீங்கி துன்பங்கள் விலகும், தீய சக்திகள் விலகும், தடைகள் நீங்கும், நல்லருள் கிடைக்கும். குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நாளில் பைரவரை வழிபடுவது சிறப்பு. ஓம் ஸ்ரீ கால பைரவர் போற்றி. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.